அக்னி நட்சத்திரம் அப்படின்னாலே சனி பயிற்சி மாதிரி நிறைய பேருக்கு பயம் இருக்கும். இந்த அக்னி நட்சத்திர நாட்கள் நமக்கு என்ன கஷ்டம் வருமோ தெரியல, வெயில் வேற பாடாப்படுத்தும். அதுவும் வீட்டில் குழந்தைங்க ரொம்ப வயசானவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சூரியனால ஏற்படக்கூடிய, அதாவது சூரிய கதிர்களால் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். இது மாதிரி நிறைய பயம் இருந்திருக்கும். அது மாதிரி வெளியில் அலைஞ்சு திரிஞ்சு வேலை செய்கிறவங்க, வெளியில் கடைகள் வச்சுருக்கவங்க, அவங்களுக்குலாம் இந்த வெயிலின் தாக்கத்தை நினச்சி ரொம்ப பயம் இருந்திருக்கும். இந்த அக்னி நட்சத்திர ஆரம்பத்துலேருந்தே செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். இந்த நிறைவு நாள்ல சூரிய பகவானை குளிர்வித்து அனுப்புங்க. அதுக்கு நாம செய்யக்கூடிய பரிகாரம் என்ன? சூரிய பகவான் மகிழ்ச்சியா இருந்தார் அப்படின்னா, உங்க ஜாதக ரீதியா சூரியன் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தரணும் அப்படின்னா தவறாம இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஏன்னா சூரியன் ஒரு மனிதருக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது நல்ல வேலை கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா வீட்டுல குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்காது. அப்பேற்பட்ட இந்த சூரிய பகவானை நினைச்சு வீடு முழுக்க இந்த தண்ணீரை தெளிச்சு விடுங்க. 28/5/2026 வைகாசி மாதத்தின் 14ஆம் நாள் வியாழக்கிழமையில அக்னி நட்சத்திர நிறைவு வளர்பிறை பிரதோஷத்தோட சேர்ந்து வருது. சிவனருளும் சூரிய பகவானின் அருளும் கிடைக்க இந்த தண்ணீரே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை மன உறுதியோடு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க, மாற்றம் நிச்சயமா உண்டாகும். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் முருகனின் அருள் பெற வைகாசி விசாக திருநாளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். இந்த தண்ணீரை தயார் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், இரண்டாவது வெட்டிவேர். பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த சீசன்ல கண்டிப்பா எல்லாருமே நன்னாரி சர்பத் குடிச்சிருப்பீங்க. அதுல கண்டிப்பா வெட்டிவேரோட எசன்ஸும் அவங்க மிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த வெட்டி வேரும் நன்னாரி வேரும் அதிக அளவுல குளிர்ச்சியை தரக்கூடியது. இந்த ரெண்டு வேருமே கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணீரை உங்க வீட்டுடைய எல்லா மூலைகள்ல, நிலைவாசல்ல, வாஸ்தலிக்கிற இடத்துல, அம்மி வச்சிருக்கிற இடத்துல, உருள் வச்சிருக்கிற இடத்துல, சமயக்கட்டுல, பாத்ரூம்ல முதற்கொண்டு அந்த தண்ணீரை தெளிச்சு விடுங்க. சூரிய பகவானின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இதை எப்ப செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 28/5/2026 காலை நேரத்துல செய்யணும். காலையில வாஸ்தலிக்கிற தண்ணியில கலந்து தெளிச்சுக்கோங்க. முத நாளே கூட நீங்க தயார் பண்ணி வச்சுக்கலாம், தவறு கிடையாது. இல்ல நீங்க அப்பதான் நான் தயார் பண்ண போறேங்க அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்க, லேசா நன்னாரி வேரையும் வெட்டி வேரையும் மிக்சியில போட்டு ஒரு சுத்திக்கோங்க. சுத்திட்டு போட்டீங்கன்னா உடனே தண்ணீர்ல கரைஞ்சிரும். அந்த தண்ணீரை தெளிக்கும் போது உங்க வீட்டுல நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகும். மிக மிக எளிமையான இந்த விஷயத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.